வணக்கம். இன்று 13/2/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய கிரக அளவு ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, புதன், சூரியன், கன்னியில் சுக்கிரன், ராகு. இந்த கிரக அடைவில் இன்றைய நாள் பயணம் பண்ணுது. மேஷராசி நண்பர்களுக்கு 2ல் குருவும் 2ஆம் அதிபதி 7க்குரிய சுக்கிரன் உச்சம் பரிவர்த்தனை யோகம். இயற்கை எதிர் துருவங்கள் பரிவர்த்தனை ஆயிருக்கு. தனக்காரகன் குடும்பாதிபதி உச்சம் 12ல். அந்த 12ஆம் அதிபதி குடும்பத்தில் பரிவர்த்தனையாக இருக்கார். அப்போ பொருளாதாரம் ஏறி இறங்கும். வரவுக்கும் செலவுக்கும் இன்றைய நாள் சமமாக இருக்கும். 11ஆம் இடம் ஆட்சி சனி. ரிசல்ட்டு லாபமாகவே தெரியும். ரிஷபராசி நேயர்கள், ராசியாதிபதி உச்சம், 6ஆம் அதிபதி உச்சம். 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடன், எதிரி, அதுக்குரிய ஒரு உச்சமாக வந்து 11ல் உட்காந்துருக்கார். அப்போ 6ஆம் இடம் வலுப்பெறும்போது எதிரி சொத்து சேரணும்னு விதி. ஆக கடன் ஏற்கனவே கொடுத்துருந்த கடன் திரும்ப இன்றைக்கி உங்களுக்கு பைசலாகும். 5ல் கேது இருக்கிறதுனால பூர்வீக புண்ணியஸ்தானத்தினுடைய சொத்துல ஏதாவது வில்லங்கங்கள் தெரியும். இன்னைக்கு அது 11ல் போய் 10ல் போய் இருக்குது. அந்த 2க்கும் 5 புதன் 10ல் இருக்கார். அதனால் லாபம் தெரியும். இன்னைக்கு மிதுன ராசி நேயர்கள், உங்கள் ராசிக்கு 7க்கும் 10க்குடைய அதிபதியை குரு, அவரோடு பகை கிரகமான சுக்கிரன், 2 பேரும் எதிரி துருவமான கிரகங்கள் பரிவர்த்தனை ஆயிருக்காங்க. அந்த பரிவர்த்தனை யோகம் அடையும் போது சுப விரயம். சுப விரயம் சொன்னால் வண்டி வேணும், இப்படி அப்படி அப்பா வேணாம் பாரு, நம்ம வேணும், இளைஞர்கள் வேணும், அது சுப விரைச்சல். அது மாதிரி ஏதாவது செலவில் கொண்டு விடுவாங்க. ஆபரணங்கள் ஏதாவது, சுக்கிரன் வந்து ஆபரணத்துக்குரியவர். அதுலேயும் குறிப்பாக மிதுனத்துக்கு 5ஆம் இடம் இல்லையா, ஆபரண சம்பந்தப்பட்ட செலவில் கொண்டு விடுவார். இடமாற்றங்கள் இருக்கும். இது மிதுன ராசி நேயர்களுக்கு. கடகராசி நேயர்கள், ராசியாதிபதி சந்திரன் 2ல், எட்டில் சனி இருக்கு. 8ல் குடும்பாதிபதி அங்கே போய் உட்காந்துருக்கு. உடம்புல ஏதாவது சோர்வு, அதுலேயும் குறிப்பாக மதியானத்துக்கு மேலே வாகனத்தினால சிறு விபத்து இதெல்லாம் ஏற்படக்கூடிய இந்த கடகராசினர்களுக்கு இன்னைக்கு 9ல் சுக்கிரன் 4ஆம் இடம். வாகனத்தினால் நல்லா இருக்கும்னு பயப்பட வேணாம். ஆனால் மத்தியானத்து மேலே வண்டியில் வாகனத்தில் பார்த்து தான் போகணும்.
10ல் குரு பொருளாதார விரை செலவு இருக்கும் இன்னைக்கு. லக்னத்துக்கு 11ஆம் பாவாதிபதி உச்சமாக உட்காந்து பரிவர்த்தனை இருக்கேன். அப்போ விரை செலவு இருக்கும் இன்னைக்கு. ஹெல்த் இஷ்யூ இருக்கும் பார்த்து. சிம்மராசி ராசியில் சந்திரன் ராசியாதிபதி தனக்கு 7 போய் உட்காந்து சனி கூட சம்மந்தப்பட்டிருக்காரு. வெளிவட்டாரங்களில் பார்த்து நடந்துக்கணும். நண்பர்கள் மூலம் தனக்கு 3ஆம் அதிபதி 8ல் உச்சமாக உட்கார்ந்துருக்கிறார். 11ல் குரு. கைப்பொருள் விரயமாகும். கைப்பொருள் விரயமாகும். 2ல் கேது. தனஸ்தானத்தில் கேது. பொருளாதார வரவு மந்தமாக இருக்கும். கன்னிராசி ராசியாதிபதி புதன் 10க்கும் ராசிக்கும் உடைய புதன் 6ல் மறைகிறார். தேவையில்லாத பண இழப்பு இருக்கும் இன்னைக்கு. கூட சனி 6ஆம் இட ஆட்சி. கடன் வாங்க வேண்டிய சூழல் வரும் இன்னைக்கு. 10ல் செவ்வாய் இருக்குது. அரசாங்கத்தினுடைய அனுகூலங்கள் எதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்தினுடைய அனுகூலம் இன்றைக்கி கன்னிராசி நேயர்களுக்கு உண்டு. மாணவ செல்வங்கள் அல்லது குறிப்பாக 4க்கும் 8 3க்கும் 8 செவ்வாய் 10ல் இருக்கிறதுனால 8ஆம் அதிபதி பழைய வரவுகள் வந்து சேரும். இது கன்னிராசி நேயர்களுக்கு. துலாம் ராசியாதிபதி சுக்கிரன் உச்சம். 1க்கும் 8 சுக்கிரன் உச்சம். 3க்கும் 6க்கும் உடையவர் 8ல். 3 6 8 12 பரிவர்த்தனை யோகம். விபரீத ராஜம். திடீர் பண செலவு இருக்கும். திடீர் பண வரவு இன்னைக்கு துளாராசியர்களுக்கு உண்டு. அதுலேயும் குறிப்பாக குரு சுக்கிரன் வாகனத்தினால, அதுவும் சொகுசான வாகனங்கள், அதனால் திடீராகவும் உண்டு இந்த துளாராசினர்களுக்கு. தனக்காரகன் 9ல் இருக்கான். செவ்வாய் தனக்கு 9ல். பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார். தனக்காரகன் பாக்கியஸ்தானத்தில் பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும். விருட்சிபம் ராசியாதிபதி செவ்வாய் 8ல். 6ஆம் அதிபதி 8ல். இவரும் விபரீத ராஜயோகம்தான். அந்த வீட்டுக்குரிய புதன் தனக்கு 4ல் போய் உட்காந்து வாகனம் சனி ஆட்சியாக உட்காந்துருக்கார். வாகனத்தை அலுவலம் நல்லாயிருக்கும். அதுலேயும் குறிப்பாக வெளியூர் அதர் மாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி விருட்சிக ராசிக்காரர்களுக்கு. தனுசு நண்பர்கள் கேட்டிருக்கார் ஒருத்தர். தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு தனக்கு 6ல் சுக்கிர வீட்டில். 11ஆம் அதிபதி 4ல் கேந்திரம். 4ஆம் இடம் 11ஆம் இடம். சொகுசு கார் இன்றைக்கி உங்கள் பயணம் பண்ணுவீங்க. ட்ரெயின், அதுலேயும் புதுமையாக சொல்லப்பட்ட ட்ரெயினில் அதெல்லாம் பயணம் பண்ணக்கூடிய காலம் இன்றைக்கி இந்த தனுசு ராசிகளுக்கு உண்டு. சொகுசாக வாழக்கூடிய 11க்கும் 4க்கும் உடைய கார் வாகனங்கள், உயர் ரக வாகனங்கள் இன்றைக்கி பயணம் பண்ணுவீங்க. குறிப்பாக ராகு இருக்கார். வாகனம் வாங்கலாம். வாகனத்துடைய அட்வான்ஸ் கொடுக்கலாம். இன்றைக்கி கை சேரும், கைகூடும். இன்றைக்கி அது மாதிரி சிந்தனையில் இருந்தால் கைகூடும். இன்றைக்கி மகர ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி 2ஆம் அதிபதி சனி ஆட்சி. 7ஆம் அதிபதி சந்திரன் தனக்கு 8ல் போய் பார்க்குறாங்க. ராசியாதிபதியும் தனக்கு 7ஆம் அதிபதி வெளிவட்டாரங்களை பார்வைப்படுறாங்க. வெளிவட்டாரத்தில் அனுகூலம் உண்டு. நண்பர்கள் மூலம் இன்றைக்கி அனுகூலம் உண்டு மகர ராசி நேயர்களுக்கு. முழு யோகாதிபதி சுக்கிரன் உச்சமாக 5க்கும் 10 சுக்கிரன் உச்சமாக உட்காந்து தனக்கு 3ல். சகோதர ஸ்தானத்தினால அனுகூலம் உண்டு. இன்றைக்கி மகர ராசினருக்கு சகோதரன் சகோதரிகளால் அனுகூலம் உண்டு. கொடுத்து உதவுவாங்க. சிறு துரும்பும் பல்லு குத்து உதவுவாங்கள்ல, இது உனக்கு இன்றைக்கி குறிப்பாக சகோதர ஸ்தானத்தினால உனக்கு அனுகூலம் உண்டு. கும்பராசி நேயர்கள் ராசியாதிபதி சொந்த வீட்டில் ஆட்சி. தனக்கு 7ஆம் அதிபதியுடைய சூரியன் ராசியுடைய சம்மந்தப்பட்டிருக்கார்.
குறிப்பாக அரசாங்க உதவி, அரசாங்கத்தினுடைய செயல்பாடு, அரசாங்கத்தினுடைய மாணவ செலவுகளாக இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி உதவித்தொகை அல்லது அது சம்பந்தப்பட்ட முயற்சி, போட்டித் தேர்வுகள், இதற்கான முயற்சி பண்ணலாம் இன்றைய கும்பராசி நேயர்கள். மீனராசி, அந்த மீனராசியாதிபதியுடைய குரு தனக்கு மூணாம் அதிபதி பரிவர்த்தனை. மூணுக்கும் 8 சுக்கிரன் பரிவர்த்தனை. 8ஆம் அதிபதி ராசியில் இருக்கும்போது உடல் சோர்வு இருக்கும். இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனை வந்து போகும். இன்னைக்கு வீண் தகராறு, அலைச்சல். அதுலேயும் 3ஆம் அதிபதி இருக்கும்போது நீ சொல்கிற 8க்கும் 3 ஜென்மத்தில் வரும்போது இன்னொருத்தரை கட்டுப்பட்டு வாழக்கூடிய நாள் இன்னைக்கு. வாயடக்கம் வேண்டும். 2க்கும் 9 4ல் போயிட்டு சுகஸ்தானத்தில் போய் கிடுறார். அப்போ நாவடக்கம் மிக மிக அவசியம். இன்னைக்கு மீனராசி நேயர்களுக்கு இன்னொருத்தர் கட்டுப்பட்டே வாழணும். அதே 12ல் சனி விரையாதிபதி ஆட்சியாக உட்கார்ந்துருக்கார். சனி விவசாயம், அடிமை தொழில், இதில் உங்களுக்கு நீ விரைய செலவு வரும். நாளை சந்திப்போம். வாழ்த்துக்கள். கமெண்ட் போடுங்க. 2 வார்த்தை போட ஆரம்பிச்சிட்டிங்க. வாழ்த்துக்கள்.